இப்ப இந்த வழக்கை இவ்வளவு காலம் இழுத்துட்டு வரும், இவ்வளவு காலம் ஒருத்தரை சிறையில வைக்கணுமா? இது திட்டமிட்ட அவர் குரல் வலையை நெரிக்கணும், அவர் நடவடிக்கை செயல்பாடுகளை முடக்கணும், அவருடைய பேச்சு சிந்தனை கருத்து மக்களை போய் சென்றடையக்கூடாது அப்படிங்கறத தவிர ஒரு அரசியல் திட்டமிட்ட பழிவாங்கலை தவிர வேற ஏதாவது இதுல நோக்கம் இருக்க முடியுமா? 90 நாள்ல கொலை பண்ணவன் வெளியில வந்துடுறான். 90 நாள் தான். 30 நாள்ல வெளியில வந்தவன்லாம் இருக்கான். உரிய சான்றுகளோட நிரூபிக்கல அப்படின்னு, சான்றுகளோட நிரூபிக்கல, அந்த குற்றத்தை உறுதிப்படுத்தலைன்னு வெளியில விட்டதெல்லாம் இருக்கு. இந்த காட்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் மேல குற்றம் இல்லைன்னு. சரி, கைது பண்ணிட்டீங்க, சிறைப்படுத்திட்டீங்க, அதுக்கு குண்டாஸ் போட்டு 4 மாசம் 5 மாசம் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவரை சார்ந்து குடும்பம், அவருடைய வருவாயை சார்ந்து குடும்பம், அவருடைய பிள்ளைகள், இப்ப தந்தை இல்லாது கணவன் இல்லாத அந்த குடும்பத்தை நிர்வகிக்க அவர் துணைவியார் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றது? வாடகை வீட்டுல இருக்காரு, சரி வாடகை யார் கட்டுவா? இதெல்லாம் சமூகம் எப்படி எதை நோக்கி நகர்ந்து போகுதுன்னு பாருங்க.